ரூபா விற்கிறோம். இதோ இது 100 விற்கிறோம். 250 விற்கிறோம். 250 தயாரிப்பு குறைவு வந்தபடியா இது நாங்கள் இப்ப இந்த சுழாவை நாங்கள் நல்ல சுழா இது என்ன இப்ப இங்க கூட வலியாமம் விற்கிறோம். இந்த இடியப்ப கேட்டு இதுவும் அங்க இருந்தா 500 விற்கிறீங்க. இது வந்து படி நான் தான் தயாரிக்கிறேன். இது வந்து கூட நீங்களா? நான் தான் செய்து நானே உறவுகளை இப்பொழுது நான் பண்டத்தில் சந்தையில் இருக்கிறேன். செல்வனையில் பட்டடையும் கூடான நிலவரங்களையும் கேட்டு வீடியோஸ் செய்ய இருக்கிறவர்களை பார்த்து என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை வாழ்த்து பண்ண உங்களை கேட்டுக்கொள்ளும். சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். சுகமா இருக்கிறீங்களா? ஆமாம். எப்படி போகுது கடை நிலவரங்கள்? என்ன கொஞ்சம் தெரியாது. வருஷ மூட்டம் தானே கொஞ்சம் வியாபாரம் பிரச்சனை எல்லாம் போய் கொண்டிருக்கு. ஓடுதா வியாபாரம்? வியாபாரம் ஓரளவு நடந்து விட்டுறது. இது 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 அகப்பேர் விலதுல என்ன வேணும்? அகப்ப வந்து இந்த சின்ன அகப்ப வந்து நாங்கள் 100 விற்கிறோம். இதோ இது 100 விற்கிறோம். இந்த சின்ன அகப்ப இங்க பாருங்க. இந்த அகப்பேராக 100 விற்கிறோம். பெருசு பெருசு சைஸு தக்க மாதிரி 150 ரூபா, 200 ரூபா, 250 அப்படி சைஸு தக்க மாதிரி விற்று கொண்டிருக்கு. இங்க பாருங்க. இது வந்து 250 விற்கிறோம். 250. இது பெருசு 250 விற்கிறோம். மற்றது இதுகள் வந்து 150 விற்கிறோம். 150 தான் விற்று கொண்டிருக்கிறோம். மற்ற இதுகள் கடாங்களை பொறுத்த மட்டும் இப்ப சுழாவே இப்ப இந்த எல்லாம் தயாரிப்பு குறைவு தானே படுங்க. தயாரிப்பு குறைவு வந்தபடியா இது நாங்கள் இப்ப இந்த சுழாவை நாங்கள் நல்ல சுழா இது என்ன இது வந்து நாங்கள் இப்ப 1200 விற்று கொண்டிருக்கிறோம். 1200 கொடுப்பீங்களா? 1200 விற்கிறோம். பாருங்க. இந்த நீதிப்படி இருக்கு தானே? இந்த நீதிப்படி பாருங்க. இப்ப இங்க கூட வலியாமம் பொருள மட்டும் ஒரு இறங்கி செய்யறது சரியோ இறங்கி செய்யறது. இது வந்து வடமராட்சியில மணக்காட்டில இருந்து இந்த சாமான் எங்களுக்கு வந்து ஒன்று இருக்கு. மணக்காட்டில இருந்து வருது. வடமராட்சியில இருந்து வருது. ஆமா. மனசாரமான சாமான் நாங்கள் என்ன 800 விற்கிறோம். 800 விற்கிறோம். இந்த இடியப்பத்தை பாருங்க. இது வந்து பாருங்க அழகா பாருங்க. இந்த இது பாருங்க வடிவா இருக்குது. தெரியும். இது வந்து 700 விற்கிறோம். இந்த இடியப்ப கேட்டு இதுவும் அங்க இருந்தா வருது. வடமராட்சி அதாவது மணக்காட்டுல இருந்தா வருது. தெரியும். இது வந்து எங்கட இடத்துல இங்க இழைக்கிறதுக்கு எங்க ஆக்களுக்கு நேரம் பெறாது. இழைக்கிறதும் இல்லை. அப்படிதான் போய் கொண்டிருக்கு. இப்ப இந்த பாய் வந்தவங்க இந்த தீவில இருந்து வந்தது. எந்த தீவு வந்து நெடுந்தீவோ அப்படியான இடத்துல இருந்தா இந்த பாய் வந்திருக்கு. என்ன விலை நாங்கள் 500 விற்கிறோம். 500 விற்கிறீங்க. இது வந்து படுக்கிறதுக்கு சரி வராது. இது வந்து இந்த கோயில்கள் அப்படி இப்படி சோறு போட்டு இதன்றதுதான் இது சரி. என்னது படுக்கிறது சரி வராட்டுகள். இது வந்து இந்த முத்தல் ஓலையில இது விளைச்சிருக்கு. முத்தல் பெரும்பனி ஓலையில முத்தல் ஓலையில விளைச்சிருக்கு. அதனால படுக்கிறதுக்கு கொஞ்சம் குளிர்மை இல்லாமல் அப்படி இருக்கும். சூடா இருக்கும். கடகம் இந்த பெட்டி வந்து நாங்க தான் தயாரிக்கிறோம். நீங்களா? நான் தான் தயாரிக்கிறேன். இது வந்து கூடல இப்ப எல்லாத்தையும் பாவிக்கலாது. இது வந்து கூடல இந்த சில பேர்ல குடிபுறல்களுக்கு தான் இது பாவிக்கிறோம். இது குடிபுறல் நேரங்கள்ல கழிப்பு அந்த பேருக்கு தான் பாவிக்கலாம். அடுப்பு இது அடுப்பு வந்து தூக்கிகள். இந்த அடுப்பு பாருங்க. இது வந்து பூச அடுப்புன்னு சொல்றேன். இது பூச அடுப்பு வந்து பூசை போட்டு இதுல செய்யறது சமைக்கிறது. இது வந்து சாவச்செடியில இது அடிக்கிறோம். சாவச்செடியில தான் இது அடிக்கிறோம். என்ன விலை? என்ன இது வந்து நான் 650 விற்கிறேன். 650 விற்கிறீங்க? 650 விற்கிறேன். இது இது இதான திருவிழா. திருவிழா வந்து இது வந்து எங்க
மாதங்கள் என்ன இது வந்து பண்ட திருப்பு சந்தையில ஒரு 150 தூரத்துல இது அடிச்சு தராங்க உங்களுக்கு. இது அடிச்சு தராங்க. இது வந்து நாங்க 700 ரூபா விற்கிறோம். நீங்க 700 ரூபா. அது அந்த மேக திருவிழா வந்து இது கொழும்புல செய்யப்பட்டது. இது கொழும்பு பலகை. இது வந்து 700 ரூபா விற்கிறோம். என்ன விலை போகுது? இது வந்து மவுக்கனி பலாக்கட்டை நான் 300 ரூபா விற்கிறோம். அது வேப்பம் பலகை 300 ரூபா விற்கிறோம். தூக்குங்க என்ன பலகையோ இது பாருங்க. இது வந்து வேப்பம் பலகை. இது வேப்பம் வேம்பில செய்தபடியால் 300 ரூபா விற்கிறோம். இது 300 ஸ்ட்ராங்கா இருக்குமே. ஸ்ட்ராங்கா இருக்குமோ மற்ற அந்த கரையில் வைக்கிற இது வந்து பாருங்க. இது கூட இங்க செய்யறேன் ஒரு நேரம். என்ன விலை வருது? அப்ப இது வந்து நான் 200 ரூபா விற்கிறேன். இது நான் தான் செய்யறேன். நீங்களா? நான் தான் செய்து நானே விற்கிறேன். செய்யறேனோ இது ஒரு வேறனே செய்யறேன். இங்க இப்ப எல்லாருக்கும் இது செய்யறதுக்கு தெரிய மாட்டேது. இதை பற்றி படிக்கல. தெரியவே மாட்டேது. அவன் வந்து இப்ப எங்களுக்கு தெரியாத நாங்கள் போனில பார்க்கல எல்லாத்தையும் இப்ப போன்ல பாக்கினோம். ஆனால் எதுவும் செய்ய மாட்டேன் தற்போதைய முறையில. இந்த கயிறு கொடுக்குறீங்க. இந்த டயர் கயிறு வந்து ஒரு கட்டு 100 ரூபா விற்கிறோம். இது வந்து 1/4 கிலோ 100 ரூபாய் 250 கிராம் 1/4 கிலோ 100 ரூபா தான் விற்கிறோம். சரியா? இந்த கயிறு பாருங்க. என்னது பாக்குறது? இது டயர் கயிறு. இந்த கயிறு இப்ப கூடுதலா கொடி காட்டுறது, சீலை காய போடுறது, உடுப்புகள் காய போடுறதுக்கு இந்த கொடி காட்டிடும். இது வந்து ஒரு கயிறு வந்து 30 ரூபா விற்கிறோம். ஒரு வேற அவுட்டு கடையில அங்க இருக்கு அவுட்டு பாருங்க. இவ்வளவு கயிறு 30 ரூபா. ஒரு கொடி காட்டக்கூடிய கயிறு 30 ரூபா. சரியா? இது வந்து கொழும்புல தான் இது தயாரிக்கப்படுறது. தூங்கல இல்ல அருமா தூங்க ரெண்டா மடிச்சு போட்டு போட்டாரா? ரெண்டா மடிச்சு போட்டு போடலாம். மடிச்சு போட்டு போடாரா? வராது. இது வந்து பேக் நாங்க 400 ரூபா விற்கிறோம். அந்த பேக்கா? இது வந்து 150 ரூபா விற்கிறோம். இந்த பேக்கு இது 150 ரூபா விற்கிறோம். இது 400 ரூபா விற்கிறோம். இது இந்த பேக் இந்த பைபர் வந்து இது தண்ணி போதில் வந்து 100 ரூபா விற்கிறோம். தண்ணி போதுலா? இது வந்து தண்ணி போதில் 100 ரூபா. மற்ற 250 ரூபா விற்கிறீங்க. 250. மற்றது உங்களோட வித்தியாசமான தாவாது வித்தியாசம் இது வந்து எல்லாம் 100 ரூபா தான் விற்கிறோம். என்னால இதெல்லாம் 100 ரூபா தான் விற்கிறோம். 100 ரூபாய் சகல பேக் 100 ரூபாய். 100 ரூபா கூட கூட நாங்கள் 600 ரூபா விற்கிறோம். இல்லை கொழும்புல போய் நேரடியாக கொண்டு வந்து செய்த வழியால் நாங்கள் 600 ரூபா விற்கிறோம். ரெண்டு விழாங்கள இது நேரடியா போய் கொழும்புல கொண்டு வர செய்தபடியா 600 ரூபா விற்கிறோம். நீங்க போனீங்களா கொழும்புக்கு? கொழம்பு போய்தான் எடுத்தது. அந்த முறையில இது 100 600 ரூபா விற்கக்கூடியா இருக்கு. இது வந்து 20 ரூபா விற்கிறோம். மற்ற இது 30 ரூபா, இது 50 ரூபா விற்கிறோம். எது 30 ரூபா? இந்த மஞ்சள் பேக்கு 30 ரூபா, சிவப்பு பேக்கு 50 ரூபா. மற்ற இந்த பேக் ஃபைல் இது வந்து ஃபைல் இது வந்து 100 ரூபா உண்டு. 100 ரூபாயா? 100 ரூபா விற்கிறோம். ஈக்களும் என்ன விற்கிறீங்களா? இது வந்து இங்க வாங்குறீங்க. இந்த ஈக்கு வந்து பாருங்க கூட மீன் கூட பரி என்று சொல்றாங்க. பரி இந்த பரி இழைக்கிறார்கள் வந்து கூடுதலா இந்த ஈக்கே விரும்பி எடுக்கிறாங்க. இந்த ஈக்கு நாங்கள் 250 ரூபா விற்கிறோம். கிலோ கிலோ இது கிலோ வச்சா விற்கிறோம். இப்ப கொஞ்சம் எடுக்கிற கஷ்டம் தெரியும். அந்த முறையில் நாங்கள் 250 ரூபா விற்று கொண்டு இருக்கிறோம். மற்ற மற்ற இந்த பேக்குகள் என்ன வேலை படி கொடுக்குறீங்க? ஸ்கூல் பேக்கோ ஸ்கூல் பேக் வந்து 700 ரூபா விற்கிறோம். 700 ரூபா விற்கிறீங்களா? 700 ரூபா விற்கிறோம். மற்ற வேற வேற திறமையா என்ன இருக்கு உங்களோட சொல்லுவாங்க?
வேற இப்ப நாங்க வந்து இப்ப விளக்குமாறு அடிக்கிறோம். விளக்குமாறு வந்து 250 ரூபா தான் நான் அடிக்கிறேன். இப்ப கடையில கடையில இப்ப 400 ரூபா அடிக்கிறேன். குழம்பு விளக்குமாறு நான் அடிக்கிறேன். நான் 250 ரூபா அடிக்கிறேன். அது வந்து என்னத்துக்கு ஆண்டால் எங்கட விளக்குமாறு கொஞ்சம் தரம் கூடுதலா வந்து ஒருக்க அடித்தவன் வந்து எடுப்பேன். அவைக்கு நான் சின்ன சப்போர்ட்டுக்காக தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். வேற திறமையில் இருக்குதான். அது இப்ப வெளிப்படுத்துறாங்க எப்படி வந்து கிட்ட வஞ்சோ. அதாவது வந்து நாங்கள் வந்து ஓரளவுக்கு சுதந்திரத்தை பார்க்க போய்க்குள்ள குறிப்பு பார்ப்போம். அதாவது வந்து ஒரு வீட்டுக்கு நிலம் எடுக்கிறத பற்றி தெரியும். அதாவது ஒரு கிணத்துக்கு நிலம் எடுக்கிறத பற்றி தெரியும். சரியா? ஒரு காணிக்குள்ள எப்படி அமைக்கிறது, எப்படி வாடுறது, அதெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். பட் ஒரு வீடு பிள்ளையாண்டால் அதை திருப்பி அமைக்கிறது கூட அதுக்குரிய வழியை வளர்த்து வச்சுக்கிறோம். அதுவும் செய்யலாம். சரியா? அதை விட நாங்கள் வந்து இப்ப மட்டக்களப்பை பொறுத்த மட்டும் மாந்திரியம் சொல்றாங்க. மாந்திரியம் சரியா? இந்த மாந்திரியத்திலும் நாங்கள் கொஞ்சத்தை கற்று வச்சிருக்கிறோம். நல்லதும் கற்றிருக்கிறோம், கெட்டதும் கற்றிருக்கிறோம். ஆனால் நல்லதை தவிர எந்த தீங்கான வழியும் செய்யவில்லை. சரியா? மற்றது அதாவது வந்து ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அவன் பல இடங்களுக்கு போறான். ஆனா எங்கள்கிட்ட வந்தா நாங்கள் அவனுக்கு நோயா பேயாண்டு நாங்கள் சொல்லக்கூடிய தன்மைகளுக்கு இருக்கு. நோயா பேயா அந்த சொல்லக்கூடிய தன்மை இருக்கு. ஆனா சில எங்களுடைய ஆட்கள் வந்து திடீரென்று ஒரு கோவில போனால் அங்க சொல்லுவாங்க இல்ல பேய் இருக்குது, பிசாசு இருக்குன்னு சும்மா எல்லாம் செலவழிப்பாங்க. நாங்க அப்படி இல்லை. ஒன்றுக்குமே நாங்கள் காசு பணம் ஒன்றை மேல பார்க்கறது இல்லை. ஆனா அவங்கள பேய் இருக்கா நோய் இருக்கான்னு நாங்க சொல்லி விடுவோம். புரிய சொல்லி விடுவோம். எல்லாமே நாங்க ஃப்ரீயா தான் இங்கிறோம். என்னன்னா மக்கள் வந்து இன்றைக்கு ஏமாற்றப்பட்டு கொண்டா இருக்கிறாங்க சில விஷயங்கள். சரியா? அதை வந்து நேரடியா எங்களோட தொடர்பு கொண்டாதான் சரியான விளக்கங்கள் உங்களுக்கு தரலாம். சரியா? தருவோம். நீங்கள் தேவையென்றால் எங்களை சந்திக்கிற என்றால் பண்டத்திற்குள்ள வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ள சந்திக்கலாம். சரியா? சந்திக்கலாம். நீங்கள் நேரடியா கலைக்கலாம், எல்லாம் செய்யலாம். சரிதானே? மற்றது வந்து போக வேண்டாம் தான் நாங்கள் சொல்றோம். தேவையில்லாத வந்து போகிறோம். கோழியை கொண்டா, ஆட்டை கொண்டா, மாட்டை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டாண்டுதான் சும்மா சொல்லுவாங்க. ஆனா அங்க ஒன்றும் இல்லை. அதுல ஒரு விஷயம் இல்லை. சரி, இது அங்க என்னால சொல்லக்கூடியது. நான் பல விஷயங்கள்ல வெற்றியே கண்டிருக்கேன். இது வரைக்கும் தோல்வியை சந்திக்கிறேன். இந்த விஷயத்துல நான் வெற்றியை தான் சந்திச்சோம். இது வரைக்கும் தோல்வியை சந்திக்கிறேன். சரி, அதுதான் எங்களால சொல்லி உங்களுக்கு செய்தி இருக்கிறாங்களோ எல்லாரும். அதாவது எதிர்ப்பு, அதாவது கீரைக்கடைக்கு எதிர்கடை இருக்கும். ஆனா நான் அதை கீரைக்கடைக்கு எதிர்கடை இருக்கும். ஆனா என்னால அதே நான் விளைச்சு விடக்கூடிய சக்தி என்னிலே இருக்கு. என்ன வந்தாலும் நான் அதை கண்டுபிடிச்சு நாங்கள் எல்லாத்தி போடுறோம். அதுக்கு ஒரு நன்மை இருக்கு. அந்த இது எல்லாத்தையும் நாங்க செய்கிறோம். ஆனா ஒருவருக்குமே தீங்கான இது வரைக்கும் இன்னும் நாங்கள் கையாளவும் மாட்டோம். எங்கட சத்தியவாக. சரியா? அதுக்காக தேவையில்லாமல் நாங்கள் தேவையில்லாத பார்க்கவும் மாட்டோம். அதான் எங்களால சொல்லிடலாம். நீங்கள் பண்டத்திற்கு வந்து எத்தனை வருஷம் செய்யறீங்க? நீங்கள் இந்த பண்டத்திற்கு வந்து 22 வருஷம். 22 வருஷமா செய்யறீங்க? 22 வருஷம். ஒரு இடத்துல இல்ல, இந்த பண்டத்திற்குல மட்டும் 22 வருஷம் நான் நிக்கிறேன். சரியா? ஆனா எந்த இடம் சொந்த இடம் தென்மராட்சி. தென்மராட்சி வந்து தெனங்குளத்துல இருந்து நான் இடம் பெயர்ந்து வந்து இப்படி இருந்து இங்க இப்ப காணிய வேண்டி சும்மா நோமலா இருக்கிறோம். சரியா? பெருசா இல்ல, சும்மா நோமலா தான் இருக்கிறோம். இதுதானே இது சவால்கள் கணக்கான சந்திச்சுதான் வந்திருக்கிறீங்க. கணக்க விஷயத்தை சந்திச்சு இருக்கணும். நாங்க எல்லாத்தையும், அதாவது என்ன பொறுத்தளவுக்கு நான் எல்லாத்தையும் படிச்சிருக்கிறேன், கற்று மறந்திருக்கிறேன், எல்லாம் கற்றிருக்கிறேன். நான் இந்த இளம காலத்துல படிப்பை வந்து விட்டுட்டு படிப்பை விட்டு அதுக்கு பின்னாடி
பல தொழில்களை கற்றிருக்கிறோம். சகல தொழிலையும் கற்றிருக்கிறோம். தெரியும், மேஜன் வேலையோ, கார்பெண்டர் வேலையோ, பைப் லைனிங்கோ, கரண்ட் வேலையோ, அது இதுவும் சகலதையும் கற்றிருக்கிறேன். தெரியும், எல்லா தொழிலையும் கற்றிருக்கோம். பாருங்கனால எல்லாம் செய்யக்கூடிய தன்மையில நாங்க இருக்கிறோம். எல்லாம் செய்வேன். அதாவது வெட்டி, அது கடகம்பு சகலதையும் செய்யலாம். செய்யக்கூடிய தன்மை இருக்கு. அதாவது அதான் எல்லாத்தையும் கற்று மறந்துரு, கற்று மறக்கணும் பண்றதுக்காக நான் கட்டியிருக்கேன். மற்றபடி வேறு ஒண்ணு இல்லை. மற்றது இன்னும் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன்டா, அதாவது இந்த மது மது இருக்குதானே, அதை கூட நான் குடிச்சு பார்த்துருக்கிறேன். குடிச்சு அதையும் நான் குடிச்சு பார்த்துருக்கிறேன். ஒன்றுமே இல்லையா அதுல ஒரு தன்மையும் இல்லையாங்க. சும்மா தேவையில்லாம எங்கிற மக்கள் சும்மா அதை வேண்டி இதை வேண்டி அதே பெரிய சாமான் மாதிரி அதுக்கு அடிவப்படுறாங்க. ஆனா அதுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஒரு சரி, ஒரு காப்புத்தில் சேராத குடிக்கு அது ஒரு மணி நேரத்துக்கு தான் ஆயிட்ட வேலை. அது பிறகு சரி ஆளே சரி அவ்வளவுதான் காசு கொடுக்குறாங்களே தவிர அது வந்து பிரியோசனே இல்லை. சரி, எல்லாத்தையும் கற்று மறக்குவோம். நான் எல்லாத்தையும் செய்திருக்கோம். சரி, எல்லாத்தையும் நாங்க செய்திருக்கோம். சரி.